பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யாத்ராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வார்த்தை ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார். மோசே ஆண்டவரிடத்துல கேட்டான், ஆண்டவரே, நீர் எங்களோடு வராமல் இருந்தால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாலே செல்லும் பொழுது அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது சத்துருக்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். அவர்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொண்டு நம்மேலே அவர்கள் ஜெயமெடுக்கவே முடியாது. அந்த சத்துருக்கள் அவருடைய சமூகம் இருக்கிறபடியினாலே அவர்களே இடர் உண்டு அழிந்து போவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே சத்துருக்களை குறித்து நாம் பயப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவருடைய சமூகம் நமக்கு முன்னாலே செல்லும் பொழுது கோணலான எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வையாய் மாற்றிவிடுகிறார். ஆகவே நமக்கு முன்னாலே இருக்கிற கோணலான காரியங்களை குறித்து நாம் ஒருபோதும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாரும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து அவருடைய சமூகத்தை நாம் கேட்டு வேண்டிக் கொண்டு நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எந்த கோணலா இருந்தாலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாக போகும் பொழுது எல்லா கோணலானவற்றையும் ஆண்டவர் செவ்வையாய் மாற்றுவார். உபாகம புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உனக்கு முன்னாக கடந்து போவார், அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். இந்த காலை வேளையிலே நமக்கு முன்னாலே சில காரியங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி பல தடைகள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னாக கடந்து போகிறார். ஆகவே அவர், நீ
இதுவரையிலும் சுதந்திரிக்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். தடைகளை நீக்கி போடுவார். கோணலை செவ்வையாய் மாற்றி விடுவார். ஆகவே நாம் எளிதாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாய் இருந்தது என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசபாத்துக்கு விரோதமாய் பெரிய ஜனக்கூட்டம் வந்த பொழுது என்ன செய்வோம் என்று தெரியாதபடி பயந்து நின்ற நேரத்தில் ஆண்டவர் ஒரு யகாசியல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசினார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி பாடகரை வரிசையாய் நிறுத்தினான். அவர்கள் பாடி ஸ்துதி செய்ய தொடங்கினவுடனே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். எல்லாரும் பிரேதமாய் கிடந்தார்கள். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை யோசபாத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. யோசபாத் கர்த்தரை முழுவதுமாய் நம்பினபடியினால் ஆண்டவர் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை அவனுக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் பல உபத்திரவங்கள், பாடுகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில என்னென்ன பாரங்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் அழைக்கிறார், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று. இந்த காலை வேளையில ஆறுதலின்றி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த பாரமெல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலை, அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன பாடுகள், பிரச்சனைகள் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ அவர்களால் முன்னேறி செல்ல முடியாதபடி இந்த காலை வேளையில் ஆண்டவர் எல்லா விதமான சத்துருடைய திட்டங்களை நிர்மூலமாக்கி அவரை அழித்து போட்டு ஒவ்வொருவரையும் நீர் முன்னோக்கி செல்ல வழி நடத்துகிறபடியினால் நமக்கு நன்றி. ஆண்டவர் சொன்னீர், உனக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவார், அந்த தேசத்தாரை அவர் அழிப்பார், நீ சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த காலை வேளையில் இதுவரையிலும் என்னென்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் தடையா இருந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி இன்றைக்கு ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.